RON95 பெட்ரோல் இலக்கிடப்பட்ட உதவித்தொகையை பெற மைகாட் உட்பட பல்வேறு அணுகுமுறைகள். அமைச்சர் விளக்கம். நவம்பர் 11க்குள் சபா சட்டமன்றம் கலைக்கப்படும். தேர்தலுக்கு தோதான காலம் கணிக்கப்படுவதாக முதலமைச்சர் தகவல். வணக்கம். சலாம் மலேசியா மடானி. RTM தமிழ் செய்திகள் உங்களுக்காக. உங்களுடன் நான் கண்மணி பத்துமலை. RON95 பெட்ரோல் இலக்கிடப்பட்ட உதவித்தொகை செயலாக்கம் மைகாட் பயன்பாட்டை மட்டும் சார்ந்திருக்கவில்லை. மாறாக பல்வேறு அணுகுமுறை வாயிலாக RON95 பெட்ரோலுக்கான தொகையை செலுத்தலாம். எனவே இந்த விவகாரத்தில் பொதுமக்கள் கலக்கம் கொள்ள வேண்டியதில்லை என உள்நாட்டு வர்த்தக வாழ்க்கை செலவின அமைச்சர் டத்தோ அர்மிசான் முகமது அலி தெரிவித்தார். மைகாட் சேதமுற்றிருந்தால் RON95 பெட்ரோலுக்கான உதவித்தொகையை பெற இயலாது என மக்கள் கலங்க வேண்டாம். அந்த உதவித்தொகையை பெற அரசு ஏற்படுத்தவிருக்கும் பல்வேறு அணுகுமுறைகளையும் அவர்கள் தேர்ந்தெடுக்க இயலும் என அமைச்சர் கூறினார். எடுத்துக்காட்டுக்கு எரிபொருள் நிறுவனங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கும் செட்டில், ஷெல் ஆப் போன்ற செயலிகளை கையாண்டும் பயனீட்டாளர்கள் அந்த உதவித்தொகையை எளிதாகவும் விரைவாகவும் பெற இயலும். மைகாட்டை நேரடியாக கொண்டு சென்றால் மட்டுமே இந்த உதவித்தொகையை பெற இயலும் என மக்கள் எண்ண வேண்டாம். ஆயினும் மைகாட்டை கொண்டிருக்கும் மலேசிய குடிமக்கள் மட்டுமே இந்த உதவித்தொகையை பெற இயலும் என்றும் அமைச்சர் திட்டவட்டமாக கூறினார். சபா பட்டதாரிகள் சங்க மாநாட்டில் கலந்து கொண்ட பின் டத்தோ அர்மிசான் ஊடகத்தாரிடம் பேசினார். பெட்ரோல் உதவித்தொகை கட்டுப்பாட்டு முறை SKPS-இல் பதிவதற்கு இறுதி நேரம் வரை காத்திருக்க வேண்டாம். தரை பொது போக்குவரத்து வாகன நிறுவனங்களுக்கு அரசு அந்த நினைவுறுத்தலை வழங்கியிருக்கிறது. RON95 பெட்ரோலுக்கான இலக்கிடப்பட்ட உதவித்தொகையை நிதி அமைச்சு விரைவில் அறிவிக்கவிருக்கிறது. அந்த திட்டம் செயலாக்கம் கண்டதும் தொடர்புடைய நிறுவனங்கள் உரிய சலுகைகளை பெற தொடக்க கட்ட பதிவு அவசியம் என உள்நாட்டு வர்த்தக வாழ்க்கை செலவின அமைச்சர் வலியுறுத்தினார். உரிய ஆவணங்கள் இருப்பின் 1 மணி நேரத்துக்குள் விண்ணப்பத்தை அனுப்பி அங்கீகாரம் பெற இயலும். ஃபிளீட் அட்டையை பெறுவதன் வழி சரக்கு போக்குவரத்து நிறுவனங்கள் உரிய சலுகைகளை பெறுவதுடன் உதவித்தொகையையும் பெற்றுக்கொள்ளலாம் என டத்தோ அர்மிசான் குறிப்பிட்டார். விலை கட்டுப்படுத்தப்பட்ட எரிபொருள் முறைமை SKPS இம்மாதம் 15ஆம் நாள் அதற்கான விண்ணப்பம் திறக்கப்பட்டதில் இருந்து இதுவரையில் 1790 நிறுவனங்கள் அதில் பதிந்து கொண்டுள்ளன. பொது போக்குவரத்து மற்றும் சரக்குகளை ஏற்றிச் செல்லும் 5449 வாகனங்களை அந்த விண்ணப்பங்கள் உட்படுத்தியுள்ளன. நேற்று வரையில் 164 நிறுவனங்கள் 249 வாகனங்களின் முழுமையான பதிவை ஒப்படைத்துள்ளதாக உள்நாட்டு வாணிப வாழ்க்கை செலவின அமைச்சு உறுதிப்படுத்தியது. அவற்றுள் 103 நிறுவனங்கள் 106 பொது போக்குவரத்து வாகனங்களையும் 61 நிறுவனங்கள் 143 சரக்கு வாகனங்களையும் கொண்டவை. RON95 பெட்ரோலுக்கான இலக்கிடப்பட்ட உதவித்தொகையை பெற 1 லட்சம் வாகனங்களுக்கு தகுதியிருப்பதாக உள்நாட்டு வாணிப வாழ்க்கை செலவின அமைச்சு இதற்கு முன்னர் கணித்திருந்தது. மை சப்சிடி பக்கத்தின் வழி SKPS திட்டத்திற்கு தகுதியுடையோர் விண்ணப்பிக்கலாம். இறுதி நேரம் வரை காத்திருக்காதீர். சிக்கல் இருப்பது தெரிந்தால் மலேசிய அடையாள அட்டை மைகாட்டை விரைந்து சரி செய்வீர். மலேசியர்களுக்கு அவ்வாறு அறிவுறுத்துகிறது தேசிய பதிவுத்துறை JPN. அரசின் அனுகூலங்களையும் உதவித்தொகைகளையும் அனுபவிக்க மைகாட் இப்போதைக்கு இன்றியமையா ஒன்றாக இருப்பதை JPN-இன் அடையாள அட்டை பிரிவு இயக்குனர் முகமது அஷ்ரஃப் சுக்காடி சுட்டினார். இலக்கிடப்பட்ட RON95 பெட்ரோலுக்கான உதவித்தொகை, ஒரே முறை வழங்கும் 100 ரிங்கிட் சாரா உதவி நிதி போன்ற அனுகூலங்களை மலேசியர்கள் மைகாட் மூலம் சரிபார்த்த பின்னரே அனுபவிக்க இயலும். அடையாள அட்டை சேதமுற்றிருந்தால் அல்லது சரிபார்ப்பதில் சிக்கல் இருந்தால் அவர்கள் அரசின் உதவிகளை பெறுவதில் சுணக்கம் ஏற்படலாம். புதிய மைகாட்டை பெற மலேசியர்கள் நாடு முழுவதும் இயங்கும் தேசிய பதிவுத்துறை அலுவலகங்களை நாடலாம். 210 அலுவலகங்கள் இருக்கும் நிலையில் அவற்றில் 59 30 நிமிடங்களுக்குள் ஒருவர் அடையாள அட்டையை பெறும் வசதியை கொண்டிருக்கின்றது. வழக்கமான நாள்களில் அங்கு செல்ல நேரம் கிடைக்காதோர் UTC-யில் இயங்கும் பதிவுத்துறை அலுவலகங்களை நாடலாம். சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் UTC-யில் உள்ள பதிவுத்துறை அலுவலகங்கள் காலை 8 மணி தொடங்கி இரவு 7 மணி வரையில்
முறையில் செயல்படுகின்றன. மைகாட்டை புதியவற்றுக்கு மாற்றும் வழிகள் எளிதாக்கப்பட்டிருப்பதாக முகமது அஷ்ரஃப் சொன்னார். அதற்காக வரிசையில் நின்று முகப்பு சேவையை நாட தேவையில்லை. ஓர் அலைபேசி அழைப்பு மட்டும் போதுமானது. புதியவற்றுக்கு அடையாள அட்டையை மாற்ற 10 ரிங்கிட் வசூலிக்கப்படுகின்றது. ரான் 95 பெட்ரோல் விலை இம்மாத இறுதியில் லிட்டருக்கு 1 ரிங்கிட் 99 சென்னுக்கு குறைக்கப்படுகின்றது. அந்த சலுகை கை நழுவி போகாமல் இருக்க மைகாட்டில் உள்ள சில்லு நல்ல நிலையில் இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறு முகமது அஷ்ரஃப் மலேசியர்களுக்கு அறிவுறுத்தினார். திரங்கானு கர்த்தேவில் கிழக்கு கரை ரயில் தண்டவாள திட்டம் ECRL கட்டுமான தளத்தில் நேற்று எரிவாயு கசிந்த விவகாரம். அங்கு வெடிப்பு ஏற்படும் ஆபத்து இல்லை என தீயணைப்பு மீட்புத்துறை தலைமை இயக்குனர் டத்துஸ்ரீ நூர் ஹிஷாம் முஹம்மத் தெரிவித்தார். வட்டார மக்களுக்கு ஆபத்து ஏற்படுத்தும் வகையிலான வெடிப்பு உண்டாக்கும் அளவுக்கு அந்த கசிவு இல்லை. நிகழ்விடத்தில் இருந்து 400 மீட்டர் பரப்பளவுக்கு பியூட்டேன் வாயு 1 விழுக்காடு மட்டுமே காற்றில் கலந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் அங்கு வெடிப்போ தீ விபத்தோ ஏற்பட வாய்ப்பில்லை. ஆயினும் இடரை தவிர்க்க அருகில் உள்ள தாஃபிஸ் பள்ளி மாணாக்கர் 20 பேர் பாதுகாப்பான இடத்துக்கு மாற்றப்பட்டுள்ளனர். காற்று வெளியில் பியூட்டேன் வாயுவை அகற்றும் கருவியையும் பெட்ரோனாஸ் அங்கு பொருத்தியுள்ளது. கர்த்தேவில் இருந்து மமன் கம்போங் ரங்குன் செல்லும் சாலை பாதுகாப்பு கருதி இன்னமும் போக்குவரத்துக்கு மூடப்பட்டிருப்பதாக டத்துஸ்ரீ நூர் ஹிஷாம் குறிப்பிட்டார். சபா சட்டமன்ற தேர்தல் நவம்பருக்குள் நடத்தப்படும். சட்டமன்றம் இயல்பாகவே கலையும் முன்னரே தேர்தல் நடத்தப்படும் என சபா முதலமைச்சர் டத்துஸ்ரீ ஹஜிஜி நூர் உறுதியளித்தார். மாநில தேர்தலுக்கு வழிவிடும் வகையில் சட்டமன்றம் விரைவில் கலைக்கப்படும் என்று முதலமைச்சர் கோடி காட்டினார். தேர்தல் நடத்துவதற்கு சீரான வானிலை மிக முக்கியம். எனவே வானிலை ஆய்வுத்துறையின் தகவலின் அடிப்படையில் சட்டமன்றம் கலைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். மாநில சட்டமன்றம் கலைக்கப்படும் நாள் குறித்து வினவப்பட்ட போது சபா மக்கள் கூட்டணி GRS தலைவருமான டத்து ஹஜிஜி அவ்வாறு பதில் உரைத்தார். சபா சட்டமன்றத்தின் நடப்பு தவணை காலம் நவம்பர் 11ஆம் நாளுடன் நிறைவடைகிறது. மதானி அரசின் அக்கறைக்கு நன்றி கூறும் அடையாளமாக சேவை தரத்தை மேம்படுத்துவீர். அரசு ஊழியர்களுக்கு அந்த அறைகூவல் விடுத்தார் பொது சேவை தலைமை இயக்குனர் தான் ஸ்ரீ வான் அஹ்மத் டஹ்லான் அப்துல் அசீஸ். பொது சேவை ஊழியர்கள் நலனை காப்பதில் அரசு தொடர்ந்து கடப்பாடு கொண்டிருக்கிறது. அதற்கு கைமாறாக மக்களுக்கு சிறந்த சேவையை வழங்குவதில் அவர்கள் முனைப்பு காட்ட வேண்டும். சேவை அளிப்பு முறையில் அவர்கள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என தான் ஸ்ரீ வான் அஹ்மத் டஹ்லான் வலியுறுத்தினார். பழைய பாணியிலேயே சிக்கியிருந்தால் அரசு ஊதியத்தை அதிகரித்தாலும் அதனால் எவ்வித பயனும் விளையப் போவதில்லை என அவர் நினைவுறுத்தினார். மக்களுக்கு சிறந்த சேவை வழங்கும் கடப்பாட்டிலிருந்து அரசு ஊழியர்கள் ஒருபோதும் விலகக்கூடாது. ஸ்ரீமனாந்தியில் 2025 JPA மதானி தத்தெடுப்பு கிராமத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் தான் ஸ்ரீ வான் அஹ்மத் டஹ்லான் ஊடகத்தாரிடம் பேசினார். அக்டோபர் 10 தாக்கல் செய்யப்படவிருக்கும் 2026 வரவு செலவு திட்டத்தில் அரசு ஊழியர்களுக்கு நற்செய்தி காத்திருப்பதாக அரசாங்க தலைமைச் செயலாளர் அண்மையில் கூறியிருந்தார். அதன் தொடர்பில் தான் ஸ்ரீ வான் அஹ்மத் டஹ்லான் இவ்வாறு கருத்துரைத்தார். பொது சேவை அதிகாரிகளுக்கான தங்குமிட செலவு படியை அதிகரிக்குமாறு அரசுக்கு கியூபெக்ஸ் கோரிக்கை விடுத்திருக்கிறது. அவர்கள் விண்ணப்பிக்க ஏற்புடைய செலவு படியை காட்டிலும் ஹோட்டல் அறையின் கட்டணம் 2 மடங்கிற்கு கூடுதலாக இருக்கிறது. அதில் காணப்படும் சிக்கலை களைய உரிய கவனம் செலுத்தப்பட வேண்டும் என கியூபெக்ஸ் தலைவர் டாக்டர் அட்னான் மாட் பரிந்துரைத்தார். கருவூல சுற்றறிக்கைகளில் குறிப்பிடப்பட்டுள்ள தங்குமிட செலவுப்படி 15 ஆண்டுகளுக்கு முன்னர் உறுதி செய்யப்பட்டதாகும். அத்தொகை இனியும் ஏற்புடையதாக இருக்காது என டாக்டர் அட்னான் மாட் விளக்கினார். அரசின் பல கூட்டங்களும் நிகழ்ச்சிகளும் வழக்கமாக புத்ரஜயாவில் நடத்தப்படுகின்றன. அங்கு தங்குவதற்கான செலவு அதிகமாக உள்ளது. திரங்கானு, கிளாந்தான் போன்ற அதிக தூரமுள்ள மாநிலங்களிலிருந்து வரும் பொது சேவை ஊழியர்களுக்கு அந்த செலவு சுமையாக இருக்கிறது என்பது மறுப்பதற்கில்லை. ஆகவே அவர்களின் நலனை கருத்தில் இருத்தி தங்குமிட செலவுப்படி உள்ளிட்ட ஏனைய செலவுப்படிகள் தொடர்பான ஆய்வை அரசு விரைவுபடுத்த வேண்டும்.
கிளாந்தானில் அரசுக்கு சொந்தமான நிலத்தில் கட்டப்பட்ட 153 சட்டவிரோத படகு துறைகள் அடுத்த மாதம் முற்றாக இடிக்கப்படும். கள்ளக்கடத்தல், போதைப் பொருள் கடத்தல் போன்ற எல்லை தாண்டிய குற்றச் செயல்களை தடுக்க இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். கிளாந்தானில் கள்ளத்தனமாக கடத்தப்பட்ட 212 சட்டவிரோத படகு துறைகளுள் 153 முற்றாக இடிக்கப்படும் என மாநில போலீஸ் தலைவர் டத்தோ முகமது யூசுப் மொஹம்மட் தெரிவித்தார். மேலும் அரசுக்கு சொந்தமான நிலத்தில் அமைந்துள்ள படகு துறைகள் அதிகாரிகளால் மதிப்பாய்வு செய்யப்படும் என்று அவர் கூறினார். அதில் நில மற்றும் கனிம வள அலுவலகம் பல்வேறு பாதுகாப்பு நிறுவனங்களுடன் இணைந்து செயல்படும். அத்துடன் தொடர்புடைய பகுதிகளில் பாதுகாப்பு காவல் நடவடிக்கைகள் அதிகரிக்கப்படும். அதேவேளை கடந்த ஆண்டு டிசம்பரில் எல்லை பகுதியில் செயல்பட்ட சட்டவிரோத தளங்கள் மூடப்பட்டதாகவும் டத்தோ முகமது யூசுப் குறிப்பிட்டார். மலேசியாவில் சுனாமி எச்சரிக்கையை விடுக்கும் சைரன் ஒலிக்கான சோதனை நாளை இரு பகுதிகளில் நடத்தப்படும். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த சோதனை மேற்கொள்ளப்படுவதாக வானிலை ஆய்வு நிறுவனம் மெட் மலேசியா அறிவித்தது. சரவாக் மீரி சென்ட்ரல் பார்க்கில் நாளை காலை 9 முதல் 11 மணி வரையிலும், கிளாந்தான் தும்பாட் பந்தாய் கந்திங்கில் காலை 10 முதல் பிற்பகல் 12 மணி வரையிலும் அந்த சோதனை நடத்தப்பட உள்ளது. எனவே சோதனையின் போது எழுப்பப்படும் எச்சரிக்கை ஒலியை கேட்டு பீதியடைய வேண்டாம் என மெட் மலேசியா கேட்டுக்கொண்டது. நீரின்றி அமையாது உலகு. கிம்கிம் ஆறு, காங் ஆறு, செமினி ஆறு உள்ளிட்டவற்றில் ஏற்பட்ட நீர் மாசு லட்சக்கணக்கான பயணிட்டாளர்களுக்கு பாதகம் விளைவித்ததை எவரும் மறந்திருக்க வாய்ப்பில்லை. நாட்டின் நாகரிகமும் மக்கள் வாழ்வும் ஆற்றை சார்ந்தே தொடங்கியிருப்பதை வரலாறு சான்று பகர்கிறது. இன்று உலக ஆறுகள் தினம். மலேசியாவில் ஆறுகளை பாதுகாப்பதில் உள்ள சவால்களை விவரிக்கிறார் நம் செய்தியாளர் தேன்மொழி முனியாண்டி. நாட்டின் நீர்மூலத்தின் 90 விழுக்காடு ஆறுகளை சார்ந்தே உள்ளது. ஆனால் தொழில்துறை கழிவுநீர் ஆற்று நீர்த்தரத்தை அழிக்கிறது. பொது சுகாதாரம், வட்டார பொருளாதாரம் ஆகியவற்றுக்கும் அது மறுட்டலை ஏற்படுத்துகிறது. மலேசியாவில் 86,000 பதிவு பெற்ற தொழில்துறை நிறுவனங்கள் இயங்குகின்றன. அவற்றுள் 3,600 ஆலைகள் திரவ கழிவுகளை வெளியேற்றுகின்றன. எண்ணெய் கசடு, எஃகு, உலோகம், மிதக்கும் திடப்பொருட்கள், ரசாயன கழிவுகள் ஆகியவை அவற்றுள் அடங்கும். இந்த கழிவு நீரை சுத்திகரிக்காமல் ஆற்று நீரில் கலக்கச் செய்தால் முதலில் பாதிக்கப்படுபவை நீர்வாழ் உயிரினங்கள். இந்த ஆபத்து அதோடு நின்று விடுவதில்லை. நம் வீட்டின் நீர் குழாய் வரை இவை வரக்கூடும். இவை நீர் சுத்திகரிப்பு ஆலை நிலையிலேயே கண்டறியப்படுகின்றன. நீர் மூலம் பாதிக்கப்பட்டால் மாசுபட்ட நீரை சுத்திகரிக்க இயலாமல் ஆலைகள் நிறுத்தப்படுகின்றன. இதனால் மக்கள் குடிநீரின்றி தவிக்கின்றனர். அதேவேளை மாசுபட்ட நீரையும் ஆலையையும் சுத்திகரிக்க பெரும் பொருள் செலவு ஏற்படுகிறது. நீர்நிலைகளில், குறிப்பாக ஆறுகள், கடல்களில் மீன் வளமும் பாதிக்கப்படுகிறது. ஈகோலாய் உள்ளிட்ட உயிருக்கு ஆபத்தான பல்வேறு நோய்களுக்கும் மக்கள் ஆளாகின்றனர். மாசடைந்த நீரில் உயிர்வளி அளவும் மிக குறைவாக இருப்பது ஆய்வக சோதனையில் தெரியவந்திருக்கிறது. பேராக்கில் 152 ஆறுகளை சுற்றுச்சூழல் துறை கண்காணிக்கிறது. அவற்றுள் 31 ஆறுகள் மிதமான அளவில் மாசடைந்திருக்கின்றன. சுங்கை சிப்பட்டில் உள்ள சிந்தாங் ஆறும் ஸ்ரீ இஸ்கண்டாரில் ஓடும் செல்வாங் ஆறும் மாசடைந்தவையாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. பதிவு பெற்ற நிறுவனங்களால் ஏற்படும் சிக்கல்களை காட்டிலும் பதிவு பெறாமல் இயங்கும் ஆலைகளால் ஏற்படும் சவால்கள் அதிகம். பேராக் பாரிட்புந்தாரில் உள்ள ஆலை ஒன்று சானிட்டரி பேட் விடாயகால அணையாடையை சட்டவிரோதமாக மறுசுழற்சி செய்வது அம்பலமானது. அதன் கழிவு நீர் அருகிலுள்ள ஆற்றை மாசுபடுத்துவதுடன் வட்டாரத்தில் உள்ள வேளாண் பயிர்களுக்கும் நாசத்தை ஏற்படுத்தியுள்ளது. கழிவுநீர் சுத்திகரிப்பு இயந்திரத்தை பொருத்தும் செலவுக்கு பயந்து சில முதலாளிகள் செய்யும் குறுக்கு வேலைகள் இத்தகைய ஆபத்துக்கு வழிகோலுகின்றன. ஆறுகளை மாசுபடுத்துவோர் மீது நடவடிக்கை எடுக்கும் பொருட்டு அரசு சட்டத்தை திருத்தி கடுமையாக்கி இருக்கிறது. ஆனாலும் குற்றங்கள் குறைந்த பாடில்லை. பொதுமக்களின் விழிப்புணர்வு குறைவாக இருப்பதும் நெறியற்ற முதலாளிகளுக்கு சாதகமாக இருக்கிறது. இன்று உலக ஆறுகள் நாள். இன்றைய
உறுதி பூணுவோம். ஆறுகள் கழிவுகளை கொட்டும் இடமல்ல, மாறாக நாட்டின் நீர்வளத்தின் உயிர் நாடி. ஆறுகளின் தூய்மையை பேணுவோம். அடுத்து வரும் தலைமுறைகளும் சுத்தமான குடிநீரை பெறும் உரிமையை நிலைநாட்டுவோம். RTMக்காக தேன்மொழி முனியாண்டி. தொடங்க ஈரான் ஒருபோதும் உத்தேசிக்கவில்லை. அதற்கு கட்டாயப்படுத்தினாலும் அது அடிபணியாது என அதிபர் மசூத் பெசெஷ்கியான் சூளுரைத்தார். உலக நாடுகளுடன் நல்லுறவையே தெஹ்ரான் நாடுகிறது என்றும் அவர் கூறினார். இம்மாத தொடக்கத்தில் சீனா தியான்ஜினில் நடைபெற்ற ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டில் அதிபர் ஷி ஜின்பிங் அழைப்பின் பேரில் பெசெஷ்கியானும் கலந்து கொண்டார். அங்கு ஈரானுக்கு பெரும் வரவேற்பும் ஆதரவும் கிடைக்கப்பெற்றதை அவர் சுட்டினார். உலகாய நல்லுறவை பேணுவதில் நாடுகளுக்கு இடையிலான சமநிகர் தன்மையை ஏற்படுத்த உரிய கொள்கை வழிகாட்டி ஏற்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இஸ்ரேல் ஈரான் நெருக்கடி குறித்து பேசிய பெசெஷ்கியான், தெஹ்ரான் அதன் இறையாண்மையை தற்காக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதாகவும் ஒருபோதும் போரை தொடுக்காது என்றும் அவர் விவரித்தார். எல்லா நாடுகளும் சமமான உரிமை பேணப்படுவதை ஈரான் ஆதரிக்கிறது. எனவே அதனை தக்க வைக்கவும் மக்கள் தங்கள் உரிமையை தற்காக்கவும் உலகம் ஒன்றிணைய வேண்டும். மக்கள் அனைவரும் சமமே. உயர்வு தாழ்வில்லா நிலை உலகெங்கும் பரவ வேண்டும் என்பதே தமது அவா என்றும் பெசெஷ்கியான் எதிர்பார்ப்பை வெளிப்படுத்தினார். இந்தோனேசியா ஃப்ளோரஸ் தீவில் உள்ள லேவோதோபி லக்கி எரிமலை நேற்று தொடங்கி குமுறத் தொடங்கியுள்ளது. சனிக்கிழமை காலை முதல் தொடர் வெடிப்புகள் பதிவான நிலையில் வானில் 2.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு அது கரும்புகையை கக்கி வருகிறது. 1584 மீட்டர் உயரம் கொண்ட அந்த இரட்டை எரிமலையின் சிகரத்திலிருந்து மேலும் 6 கிலோமீட்டர் உயரத்திற்கு எரிமலை அசடுகள் கொதித்தெழுந்தன. அந்த எரிமலை சீற்றத்துடன் வெடித்துச் சிதறும் என உள்நாட்டு புவியியல் நிறுவனம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. இந்தோனேசியாவின் 4 அடுக்கு எச்சரிக்கை முறையில் மிக ஆபத்தானதாக இந்த பேரிடர் வகைப்படுத்தப்பட்டுள்ளது. குமுறி கொண்டிருக்கும் லேவோதோபி லக்கி எரிமலையின் அடிவாரத்தில் இருந்து 6 கிலோமீட்டர் சுற்றுவட்டார பகுதிக்குள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. அடர்ந்த கரும்புகையால் வான் போக்குவரத்து சேவைகளும் பாதிக்கும் சாத்தியம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் கடும் மழை ஏற்பட்டால் ஆபத்தான தீப்பிழம்புகள் வெள்ளத்துடன் அடித்து வரலாம். அதனால் ஆற்றோரம் குடியிருக்கும் மக்கள் விழிப்புடன் இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டனர். இந்தியா புதுடில்லியில் 100க்கும் மேற்பட்ட பள்ளிகள் வெடிகுண்டு தாக்குதல் மிரட்டலால் கதிகலங்கின. கடந்த சனிக்கிழமை மின்னஞ்சல் வாயிலாக பள்ளி தரப்புகள் அந்த மிரட்டலை பெற்ற வேளை தொடர்புடைய இடங்களுக்கு போலீசும் வெடிகுண்டு செயல் இழப்பு படைகளும் களம் இறக்கப்பட்டன. முன்னெச்சரிக்கையாக மாணாக்கரும் பணியாளர்களும் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டனர். எனினும் தொடர்புடைய பள்ளிகளை முற்றிலும் சோதனையிட்டதில் ஐயத்திற்குரிய பொருட்கள் எதுவும் அங்கு கண்டெடுக்கப்படாத நிலையில் விடுக்கப்பட்ட மிரட்டல் போலியானது என உறுதிப்படுத்தப்பட்டது. மின்னஞ்சலின் பின்னணி குறித்து போலீசார் விசாரணை மேற்கொள்கின்றனர். மக்களிடையே பதற்றத்தை உண்டாக்கும் நோக்கை இந்த நடவடிக்கை கொண்டிருக்கலாம் என ஐயுறப்படுகிறது. புதுடெல்லியின் கல்விக்கூடங்கள் மற்றும் நீதிமன்றங்களை குறிவைத்து இதற்கு முன்னர் இதே போன்றதொரு போலி மிரட்டல் விடுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இந்த சம்பவம் நிகழ்ந்திருப்பதால் பொது பாதுகாப்பு குறித்த அச்சம் அங்கு மேலோங்கியுள்ளது. தென் சீன நகரான ஜங்மேனில் சிக்குன்குனியா தொற்று கலக்கமளிக்கும் வகையில் அதிகரித்துள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை வரைக்குமான நிலவரப்படி அங்கு 1714 பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலை பொது சுகாதார அவசர நிலைக்கு வித்திட்டுள்ளது. சிக்குன்குன்யா எனும் நச்சுயிரியால் பரவும் கடுமையான தொற்று நோய் இந்த காய்ச்சல், உடல் அரிப்பு, மூட்டு வலி உள்ளிட்ட அறிகுறிகளை சிக்குன்குன்யாவால் பாதிக்கப்பட்டவர்கள் எதிர்நோக்குவர். தொடர்புடைய நச்சுயிரியால் பாதிக்கப்பட்ட கொசுக்களின் வழி மனிதர்களுக்கு இந்நோய் பரவுகிறது. சீனாவில் இதுவரையில் சிக்குன்குன்யா தொற்றால் மோசமாக எவரும் பாதிக்கப்படாத வேளை உயிர் இழப்புகளும் பதிவாகவில்லை என அந்நாட்டு ஊடகம் தகவல் வெளியிட்டது. எனினும் மக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு 3ஆம் கட்ட பொது சுகாதார அவசர நிலையை அறிவிக்க அதிகார தரப்பு முடிவெடுத்துள்ளது.
லண்டனின் ஹெத்ரோ, பிரசல்ஸ், பெர்லின் உட்பட ஐரோப்பாவின் முதன்மை வானூர்தி நிலையங்களில் விமான போக்குவரத்து இலக்கவியல் அட்டவணையில் இடையூறு ஏற்பட்டது. இணைய தாக்குதல் காரணமாக அட்டவணை இயக்கம் பாதிக்கப்பட்டது புலனாய்வில் தெரியவந்தது. பிரசல்ஸில் 4 விமான புறப்பாடுகள் நிறுத்தப்பட்டன. அதேவேளை விமான தரையிறக்கமும் செய்முறையாக மேற்கொள்ளப்பட்டதால் காலத்தாழ்வு ஏற்பட்டது. பெர்லினிலும் பயணிகள் நீண்ட நேரம் காத்திருக்க நேரிட்டது. ஹெத்ரோ வானூர்தி நிலைய பயணிகள் தங்கள் விமான போக்குவரத்து நேரத்தை முன்கூட்டியே சரிபார்த்து கொள்ள அறிவுறுத்தப்பட்டது. ஐரோப்பாவின் முதன்மை விமான நிலையங்களில் போக்குவரத்தை கையாளும் மியூஸ் மென்பொருள் இணைய தாக்குதலுக்கு இலக்கானதை காலின்ஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் உறுதிப்படுத்தியது. இதனால் பயணப்பைகள், உடைமைகள் பதிவு, தரை இறக்கமும் செய்முறையாக மேற்கொள்ளப்பட்டன. மீட்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கும் நிலையில் நீண்ட நேர காத்திருப்பை எதிர்கொள்ளும் சாத்தியத்துக்கும் ஆயத்தமாக இருக்குமாறு பயணிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டது. யானை இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொன். அதுபோலவே பப்லோ பிக்காசோவின் நவீன ஓவியங்கள் இன்றும் உயிர்ப்புடன் வாழும் கலைச்சுவடுகள். காலம் கடந்தும் கலை நெஞ்சில் நிழலாடி நூற்றாண்டுகள் தாண்டியும் அவர் பெயர் பாடும் சித்திரங்கள். கலை உலகில் மங்கா புகழ் பெற்றவர் பப்லோ பிக்காசோ. இவர் ஓவியர் மட்டுமல்ல, சிற்பி, அச்சுப்பொறியாளர், மண்பாண்ட கலைஞர், மேடை வடிவமைப்பாளர், கவிஞர், நாடக ஆசிரியர் என்று பன்முகத்திறன் பெற்றவர். வண்ணம் எனும் கடலினில் மூழ்கிய கலைவீரர் அவர். கியூபிசம் என்ற ஓவிய கலைபாணியை அறிமுகம் செய்தவர். கூம்பு, முக்கோணம், சதுரம், செவ்வகம் போன்ற வடிவங்களை கொண்டு புதிய வகையிலான ஓவியங்களை பிக்காசோ வரைந்தார். அவரது வாழ்நாளில் 20,000க்கும் மேற்பட்ட ஓவியங்களை வரைந்துள்ளார். ஆர்வம் இருந்தால் காகிதம் கூட கலைநயம் பெறும். அதற்கு சான்றாக வலம் வந்தவர் பப்லோ பிக்காசோ. தற்போது அந்த ஸ்பெயின் மண்ணின் நாயகனின் 1943ஆம் ஆண்டு பஸ்ட் ஆஃப் அ வுமன் வித் அ ஃப்ளோவட் ஹேட் எனும் ஓவியம் 80 லட்சம் யூரோவிற்கு ஏலத்துக்கு போகிறது. இந்த ஓவியம் பிக்காசோவின் தோழியான பிரெஞ்சு புகைப்பட கலைஞர் டோரா மாரின் படம் என்று நம்பப்படுகிறது. இதுபோன்ற நல்ல நிலையில் ஓர் ஓவியத்தை கண்டுபிடிப்பது வழக்கத்திற்கு மாறானது என கிறிஸ்டோப் லுசீன் தெரிவித்தார். சீனா மாஸ்டர்ஸ் பூப்பந்து போட்டியில் வாகைச்சூடும் தேசிய அணியின் கனவு ஈடேறவில்லை. கலப்பு பிரிவில் மலேசியாவை நிகர்த்து களம் இறங்கிய சென் தங்ஜே தோ ஈவை இணை இறுதி ஆட்டத்தில் தாய்லாந்தின் டெச்சாபோல் புவாரானுக்ரோ சுபிசரா பேவ் சம்ப்ரான் இணையிடம் வெற்றியை பறிகொடுத்தது. 8-21, 17-21 என மலேசியர்கள் தங்களது தோல்வியை ஒப்புக்கொண்டனர். உலக வெற்றியாளருமான தங் ஜே ஈவை அரையிறுதியில் மிளிர்ந்த நிலையில் இறுதி ஆட்டத்தில் வெற்றியை தம் வசமாக்குவர் என நாடே எதிர்பார்த்தது. ஆனால் சோர்வின் காரணமாக அவர்களால் அந்த சுற்றில் மிளிர முடியவில்லை. 38 நிமிடங்களுக்கு தொடர்ந்த அவ்வாட்டத்தில் மலேசியர்கள் பல தவறுகளை புரிந்ததால் புள்ளிகளை இழந்தனர். டோக்கியோ 2025 உலக தடகளத்தில் சொன்ன சொல்லை காப்பாற்றினார் மாரியா பெரேஸ். அந்த ஸ்பெயினிய தாரகை 20 கிலோமீட்டர் நடைப்பிரிவிலும் தனது தாயகத்திற்கு தங்கத்தை உரித்தாக்கினார். 29 வயது மாரியா பெரேஸ் இதற்கு முன்னர் 35 கிலோமீட்டர் மகளிர் நடைப்பிரிவில் வெற்றிக்கனியை பறித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த தங்க மகள் 1 மணி 25 நிமிடம் 54 வினாடிகளில் நிறைவு கோட்டை தொட்டார். புடாபெஸ்டில் 2023 அரங்கேறிய உலக தடகளத்தில் கைப்பற்றிய இரட்டை தங்கத்தை அவர் இம்முறையும் தற்காத்து கொண்டார். வெள்ளியை மெக்சிகோவின் லெக்னா கொன்சலேஸும் வெண்கலத்தை ஜப்பானிய வீராங்கனை நனாகோ ஃபுஜியும் தட்டிச் சென்றனர். ஆடவர் 20 கிலோமீட்டர் நடைப்பிரிவில் பொற்பதக்கம் பிரேசில் வசமானது. கயோ பொன்ஃபேம் பொன்னிறத்தில் மின்னும் அந்த பதக்கத்தை கைப்பற்ற எடுத்துக்கொண்ட நேரம் 1 மணி 18 நிமிடம் 35 வினாடிகள் ஆகும். 35 கிலோமீட்டர் நடைப்பந்தயத்தில் வெள்ளி வென்ற அவருக்கு இம்முறை தங்கம் சொந்தமாகியிருக்கிறது. சீனாவின் ஜவ் ஜவ் வாங் வெள்ளியையும் ஸ்பெயினின் பால் மெக்ராத் வெண்கலத்தையும் பெற்றனர். ஆடவர் 800 மீட்டர்
மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் கடும் போராட்டத்திற்கு மத்தியில் தங்கத்தை வென்றார் கென்யாவின் எம்மானுவல் வன்யோன்கி. ஒலிம்பிக் நடப்பு வெற்றியாளருமான அவர் அந்த பதக்கத்தை கைப்பற்ற 1 நிமிடம் 41.86 வினாடிகள் நேரத்தை எடுத்துக்கொண்டார். அது போட்டியின் புதிய சாதனை நேரமாகும். அல்ஜீரியாவின் ஜமேல் சஜாட் வெள்ளியையும் கனடாவின் மார்க்கோ அரோப் வெண்கலத்தையும் உரித்தாக்கினர். மகளிர் 5000 மீட்டர் ஓட்டப்பிரிவிலும் கென்யாவின் ஆதிக்கமே ஓங்கி இருந்தது. அதில் முதல் 2 நிலைகளில் அந்த ஆப்பிரிக்க நாட்டைச் சேர்ந்த பெட்ரிஸ் செபெட்டும் ஃபெய்த் கிப்யேகனும் வந்தனர். 10,000 மீட்டர் ஓட்டப்பிரிவில் தங்கம் வென்ற செபெட் மேலும் ஒரு பொற்பதக்கத்தை கைப்பற்ற 14 நிமிடம் 54.36 வினாடிகள் நேரத்தை பதிவு செய்தார். இத்தாலியின் நடியா பெட்டோக்லேட்டி வெண்கலம் வென்றார். நடப்பு இங்கிலீஷ் பிரீமியர் லீக் பருவத்தில் தோல்விக்கான நிலையை தொடர்கிறது லிவர்பூல். ஆக அண்மையில் களம் கண்ட எவர்டனுக்கு எதிரான ஆட்டத்திலும் தி ரீட்ஸ் 2-1 என வாகைச்சூடியது. சொந்த அரங்கில் எவர்டனை வரவேற்ற செந்நிற அணிக்கான முதல் கோலை 10வது நிமிடத்தில் புகுத்தினார் ராயன் கிராஃபன்பேக். 19 நிமிடங்கள் கழித்து ஹியூகோ எக்கிட்டிகே வாயிலாக அந்த உபசரிப்பு அணி கோல் எண்ணிக்கையை 2ஆக அதிகரித்தது. எவர்டனுக்கான ஒரே ஆறுதல் கோலை 58ஆம் நிமிடத்தில் இட்ரிஸா கே பெற்று தந்தார். இதுவரையில் களம் இறங்கிய 5 ஆட்டங்களின் மூலம் மொத்தம் 15 புள்ளிகளை சேகரித்து லீக் பட்டியலில் லிவர்பூல் உச்சத்தில் நீடிக்கிறது. அதே கோல் எண்ணிக்கையில் மான்செஸ்டர் யுனைடெட் செல்சியை வீழ்த்தியது. ஆட்டம் தொடங்கிய 5வது நிமிடத்திலேயே செல்சி கோல் காவலர் ராபர்ட் சாnchez திடலை விட்டு வெளியேற்றப்பட்டார். அந்த நிலையை தமக்கு சாதகமாக்கிக் கொண்ட ப்ரூனோ பெர்னாண்டஸ் யுனைடெட்டுக்கான முதல் கோலை புகுத்தினார். அவ்வணிக்கு அந்த போர்த்துகீசியர் அடித்திருக்கும் 100வது கோல் இதுவாகும். 37வது நிமிடத்தில் யுனைடெட்டை 2-0 என முன்னணி வகிக்கச் செய்தார் கஸ்மிரு. அந்த பிரேசிலிய மத்திய திடல் வீரர் முற்பாதி ஆட்டம் நிறைவை தொடும் தருவாயில் 2வது முறையாக மஞ்சள் அட்டையை பெற்றார். அதனைத் தொடர்ந்து அவரும் திடலை விட்டு வெளியேற்றப்பட்டார். இரு அணிகளும் 10 வீரர்களுடன் களமாடிய நிலையில் செல்சி அதன் ஒரே ஆறுதல் கோலை 80வது நிமிடத்தில் ட்ரெவோ செலோபா மூலம் பெற்றது. பிரீமியர் லீக் பட்டியலில் செல்சி 6ஆம் நிலையிலும் தி ரெட் டெவில்ஸ் 10ஆம் நிலையிலும் உள்ளன. புதிய ஆத்திச்சூடி. ஊன்மிக விரும்பு. உடல் இயங்க உணவு இன்றியமையாதது. அந்த உடலை வலிமையாக்க உணவு கட்டுப்பாடு தேவை என வலியுறுத்துகிறார் தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவச் செய்த மகாகவி பாரதி. யாம் பெறும் இன்பம் உலகின் ஏனைய உயிர்களும் பெற வேண்டும் என்பது உன்னத நோக்கம். செப்டம்பர் 23ஆம் நாள் கொண்டாடப்படும் பனிக்கூழ் நாளை முன்னிட்டு பிரேசில் ரியோ டி ஜெனைரோ பயோபார்க் விலங்கியல் பூங்காவில் விலங்குகளுக்கு ஐஸ்கிரீம் வழங்கி மகிழ்வித்தனர் பணியாளர்கள். அந்த வண்ணமிகு காட்சியுடன் நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். நன்றி.